ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி த்ரூ ஷார்ட் ஹேண்ட் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டுக்கான ஜூனியர் கிரேடோட சிலபஸும் மாடல் பேப்பரும் பார்த்துருந்தோம். அதாவது February 2025லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆன நியூ சிலபஸ் தான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஜூனியர் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டர்மீடியட் கிரேடுக்கான சிலபஸ், அதுக்கப்புறம் மாடல் பேப்பர் அதையும் வந்து பார்த்துருவோம். ஸோ வந்து இன்டர்மீடியட்னாலே 100 வேர்ட்ஸ் பர் மினிட்டு. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூனியர் கிரேடை வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜூனியர் பாஸ் ஆனால் தான் இன்டர்மீடியட் வந்து எழுத முடியும். இன்டர்மீடியட் வந்து பாஸ் ஆனால் தான் வந்து சீனியர் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தமிழில் வந்து ஜூனியர் எழுதிட்டு அதே மாதிரி சீனியர் எழுதணும். முன்னாடி இங்கிலீஷில் என்ன பண்ணுவோன்னா, ஜூனியர் வந்து எழுதிட்டு டேரெக்டாக வந்து சீனியர் எழுதிடுவோம். அதனால் வந்து நமக்கு 6 மாதம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து தமிழ்லேயும் வந்து ஜூனியர் வந்து எழுத முடியும், டேரெக்டாக வந்து சீனியர் போயிடுவோம். அதனால் ஒரு வருஷம் கிட்ட இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் சேர்ந்து ஒரு வருஷம் அந்த டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷம் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க டவுட் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்து டிஎன்பிசிக்கு வந்து இல்லாட்டி நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே போக முடியும். ஸோ வந்து தெரிஞ்சதுக்காக தான் வந்து சொன்னேன். ஸோ வந்து இன்டர்மீடியட்டுக்கான சிலபஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பேப்பர் 1, அதே மாதிரி பேப்பர் 2. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 7 மினிட்ஸில் வந்து டிக்டேஷன் கொடுப்பாங்க, 100 வேர்ட்ஸ் பர் மினிட்டில். அது வந்து நம்ம 1.25 மணி நேரத்தில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அந்த 1.25 மணி நேரத்தை வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது வந்து 10 மார்க் வந்து ஸ்டோக்ஸ் கொடுத்துருவாங்க. மீதி 90 மார்க் வந்து நம்ம மீதி எழுதுகிற டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு மார்க். அதில் எவ்வளோ வந்து தப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸாக, செகண்ட் கிளாஸாக, தேர்ட் கிளாஸான்னு போடுவாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஜூனியருக்கான சிலபஸ் மாடல்லே வந்து அந்த எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ வந்து இங்கிலீஷ் ஜூனியர் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ வந்து ஃபஸ்ட் பேப்பர் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பேப்பர் பார்ப்போம். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் 45 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எலாபரேஷன் வந்து 4 மினிட்ஸ்க்கு வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. 4 மினிட்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுல வந்து என்னென்ன இருக்குன்னா, அதாவது 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்ன வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னா, டெண்டர் நோட்டீஸ் இருக்கும், இல்லாட்டி ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்கும், இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், இல்லாட்டி ஐ விட்னஸ் இருக்கும். இதுதான் வந்து மெயினாக இருக்கும். 4 இதில் வந்து ஏதாவது 3 கேட்டுருவாங்க. ஸோ வந்து இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து எல்லா இயர்லேயும் வந்து இது வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து 80 மார்க்கு. அடுத்து கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல் ஆஃப் லித்தோகிராஃபி 20 மார்க் வந்து பிரின்சிபல் ஆஃப் லித்தோகிராஃபி கேட்பாங்க. அது வந்து என்ன எக்ஸசைஸ் வரைக்கும்னா 187 வரைக்கும் வந்து கேட்பாங்க. இங்கிலீஷ் ஜூனியருக்கு வந்து 144 வந்து பார்த்துருந்தோம். ஸோ வந்து இங்கிலீஷ் இன்டர்மீடியட்க்கு வந்து அதிகமான லெவல்னால 187, அதாவது சாப்டர் 35 வரைக்கும் வந்து பார்க்கணும். ஸோ வந்து 80 + 20 = 100 மார்க்ஸ். ஸோ வந்து ஜூனியரில் சொல்லியிருந்த மாதிரி தான் டோட்டலாக வந்து நம்ம 90 மார்க் எடுக்கணும். ஸோ வந்து நம்ம பேப்பர் 1ல் வந்து 35 எடுத்தாலும் பேப்பர் 2ல் வந்து 55 எடுக்கணும். இல்லாட்டி பேப்பர் 1ல் வந்து 55 எடுத்தாலும் நம்ம வந்து பேப்பர் 2ல் 35 எடுத்தால் தான் வந்து டோட்டலாக வந்து நமக்கு 90 வரும். ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு நமக்கு நினைக்க வேணாம், டிஸ்டிங்ஷன் வந்து எடுக்கணும், இல்லாட்டி ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாஸ் ஆகணும் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் போட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம மார்க் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதுதான் இன்டர்மீடியட் கிரேடுக்கான சிலபஸ் பார்த்துருவோம். இப்போ வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருவோம். இதை வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் இன்டர்மீடியட் பேப்பர் 2, 1 மணி நேரம் 45 நிமிஷம். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி எலாபரேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து 80 மார்க்கு. அப்புறம் பிரின்சிபல்ஸ்க்கு வந்து 20 மார்க் எல்லாமே சேர்த்து. ஸோ வந்து டிப்தாங்ஸ் வந்து என்ன, வாட் இஸ் த நார்மல் லென்த் ஆஃப் கான்சனன்ட் ஸ்டோக்லாம் வந்து 1/6 அந்த இன்ச்சில் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸு. அதனால் நம்ம வந்து இந்த பிரின்சிபல்ஸ்னால் நம்ம எல்லாத்தையுமே சாப்டர் வைஸாக நம்ம பார்த்தா தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து க்ராக் பண்ண முடியும். ஸோ கடைசியாக வந்து ஒரு 5 மார்க்குக்கு வந்து லாங் ஹேண்டு கொடுத்துட்டு நம்ம வந்து ஷார்ட் ஹேண்டாக மாற்றணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 மார்க்கு. ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ் பேப்பர் 2. ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டுக்கான சிலபஸ் அண்டு மாடல் பேப்பர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுவோம், டேரெக்டாக ஜூனியர் முடிச்சுட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சீனியர் போயிடுவோம். ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து ஜூனியரும் முடிக்கணும், இன்டர்மீடியட்டும் முடிக்கணும், சீனியரும் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இங்கிலீஷ் சீனியருக்கான சிலபஸ் அண்ட் மாடல் பேப்பர் வந்து பார்ப்போம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அன்டில் தென் see you.